கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ரெட் பாஸ்தா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில் 4 தக்காளி 4 காஷ்மீரி சில்லி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆனோடனே 2 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மைதா மாவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ காய்ச்சி வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கட்டி கட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, கரண்டி வேண்டாம். இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். பால் சேர்த்த உடனே கட்டி கட்டுற மாதிரி இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இது இறக்கி வச்சிடலாம். சுடுதண்ணியில் போட்ட தக்காளியை தோல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் காஷ்மீரி சில்லியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டோம். இது சைடில் வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆன உடனே 30 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கிருச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணது. இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மெக்ரோனியை வேக வச்சு எடுத்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு, ஒன்று ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மெக்ரோனியை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெக்ரோனி நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வேகிறதுக்கு 6 to 7 நிமிஷம் தாங்க ஆகும். மெக்ரோனி வெந்துருச்சுங்க. இது ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இது இருக்கட்டும். தக்காளி சாஸ் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி சாஸ் இந்த அளவுக்கு கெட்டியான உடனே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க மெக்ரோனியை இது கூட சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ், ஆரிகானோ, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் தான் பாஸ்தாவோடைய டேஸ்ட்டுக்கு மெயின். நீங்கள் எந்த அளவுக்கு பட்டர் இதில் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெட் பாஸ்தா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பசங்க சாப்பிட்றதா இருந்தால் மேலே கொஞ்சம் சீஸ் தூவிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.